வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஓமப்பொடி தான் செய்ய போறோம். தீபாவளி ஸ்பெஷலுக்காக. இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கா செஞ்சு முடிச்சிரலாம். இதுக்கு அதிகமா டைம் எடுத்துக்காது. இது தீபாவளிக்காக மட்டும் இல்ல, மத்த டைம்ல நம்ம வீட்ல ஈவினிங் டீ காபி சாப்பிடல கூட இது சாப்பிடல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நல்ல சூடா காஃபி வச்சிட்டு இத அதுல நுணுக்கி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கோங்க. அத அப்படியே நீங்க தண்ணியில ஊற வைக்க வேண்டாம். இப்படி நல்லா கையில கிரஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் போல ஊற வச்சிருங்க. அப்பதான் இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கி நம்ம மாவுல இத அப்படியே சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம அச்சுல புளியல அது ஹோல்ஸ்ல அடைச்சுக்கும். அதுக்காக தான். 1 கப் அளவு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் இருக்கும் இல்லைங்களா, லெமன் எல்லோ ஃபுட் கலர், அதை நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். கடலை மாவோட 1 கப் அளவோட மெஷர்மெண்ட் 200 கிராம் அளவு நான் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு நீங்கள் அதிகம் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ சாப்பிடையில சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்க வேண்டாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைன்னா நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இட்லி சோடா மாவு இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி சோடா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு. இப்போ ஓமத்தை நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் போல் தண்ணி ஊறிடுச்சு. அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம இடியாப்பாச்சில் தான் புளிய போகிறோம். இது தேவையான அளவு உருட்டிட்டு நம்ம அச்சில் சேர்த்துட்டு பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் கொஞ்சம் பிழிஞ்சு பாருங்கள். பிழியறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்கும். இல்லை கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பசைஞ்சுக்கோங்க. ஹோல்ஸ் சின்னதாக இருக்கனால அது வெளியில் வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம லூஸாகவே பசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயோட சலசலப்பு அடங்குச்சு அப்படின்னாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. இது சூடான எண்ணெயை ஒரு கரண்டி போல் மாவில் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கம் படுறது போல் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைம் ஃப்ரண்ட் சைடு சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. திருப்பியும் இன்னொருக்க திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை எண்ணெய் காயறதுக்காக மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படிங்கல நீங்கள் அதை பிழிஞ்சு விடையில் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட ஓமப்பொடி சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்ப நல்ல வாசனை வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வாசனை. இப்போ திருப்பி அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா இதை டக்குன்னு செஞ்சு ஒரு டீ காஃபியோட பரிமாறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலை இலையை எண்ணெயில் பொரிச்சிட்டு மேலால் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இது அரிசி மாவு கடலை மாவு மட்டும்தான் இதுக்கு தேவை. இதுக்கு கடல் மாவோட மெஷர்மெண்ட்டு அதிகமாகவும் அரிசி மாவோட அளவு கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் நல்ல கடைகளில் நம்ம பேக்கரியில் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும். அரிசி மாவு கொஞ்சம் கூடுதலாக போனாலும் அந்த பொறுபொறுப்பு இருக்கும், ஆனாலும் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அரிசி மாவோட அளவு இதில் நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அழகாக ஓமப்பொடி நம்ம வீட்லேயே அழகாக அடிக்கடிக்கு செஞ்சுட்டோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.